கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவிலே நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நாளுக்கான தியான வசனம் 1 பேதுரு 2:10. 1 Peter chapter 2 verse 10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இங்க பேதுரு ஓசியா புஸ்தகத்திலிருந்து எடுத்து இந்த காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? முன்பு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கவில்லை. ஓசியா புஸ்தகம் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி தேவன் மீண்டும் மீண்டுமாய் தேடி வந்து தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தாம் அவர்களுடைய தகப்பன் என்பதை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஓசியா 1வது அதிகாரம் 9-10 பாருங்க. அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அங்கேயே அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரத்துல ஓசியா 2:23 பாருங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இப்ப நம்ம வசனம் வாசிச்சது என்ன? முன்பு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கல, ஜனங்களா இருக்கல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். இத ஓசியா மூலம் ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு. அது இப்பொழுது நிறைவேறுவதைத்தான் இங்க பேதுரு சொல்லுகிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபேசியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 11-12 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படியே புறஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையிலாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்கள், விருத்த சேதனம் இல்லாத உள்ளவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன? முன்னாடி நீங்க தேவனுடைய காருண்யத்துக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவருடைய இதுக்கும் நீங்க புறம்பானவர்களா இருந்தீங்க. இப்பொழுதோ உங்களை நீங்க இரக்கம் பெற்றீர்கள், அதனால நீங்க தேவனுடையவர்களாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தீர்கள். ஏன்னா எபேசியர் 2:13 சொல்லும்போது எப்படி முடிப்பாருன்னா, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அது எப்படி என்னங்கிறத மறுபடியும் அதை விளக்கி சொல்வாரு. அதாவது என்னன்னா, முதல்ல இரக்கம் இல்லை, இப்பொழுது நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். முன்னாடி உங்களுக்கு இரக்கம் இல்லை, முன்னாடி அவருடைய ஜனங்களா இல்ல, இப்பொழுது ஜனங்களாயிட்டீங்க. இந்த வார்த்தையை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்? ஏன்னா நம்ம முன்னாடி தேவனோடு இல்லை, நம்ம தேவனுக்கு இல்லாம நம்ம பாவத்துல இருந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கு வரக்கூடிய ஒரு தண்டனை, இரக்கம் என்பது என்ன? மர்சி என்று சொல்வது என்ன? நமக்கு வரவேண்டிய தண்டனையை தேவன் நமக்கு கொடுக்காமல் தாம் எடுத்துக்கொள்வதுதான் இரக்கம். அப்ப என்ன சொல்றாரு? முன்னாடி உங்களுக்கு இரக்கம் இல்லாம இருந்தது, காரணம் என்ன? உங்களுடைய பாவத்திற்கு நீங்க தண்டனை படி செலுத்தணும். இப்பொழுதோ உங்களுடைய பாவங்களுக்கு நான் என்னையவே பழியா செலுத்தி உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லும்போது அந்த பின்பகுதி என்ன சொல்லும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். mercy triumphs over judgment. ஏன்னா இரக்கம் பெறும்போது நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாகி தேவனுடைய ஜனங்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி விடுகிறோம். அதன் மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் நம்மளால வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவன் கொடுத்து விடுகிறார். அப்போ இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனுடைய இரக்கத்தை பெற்றீங்க, தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து விடுதலை பெற்றீங்க. அப்போ நீங்க தேவனுடைய ஜனமானவர்கள். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய ஜனம் இல்லாத இருந்த நம்மளை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டார். முன்னாடி இரக்கம் இல்லாம இருந்தோம், இப்பொழுது ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றோம்.
அந்த இரக்கம் நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பண்ணக்கூடியது. எவ்வளவு ஒரு உன்னதமான காரியம். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் நாள்தோறும் புதிதாகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்களுடைய பாவங்களுக்கான பழிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தீரே. நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி தகப்பனே. இதோ எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்க ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாய் இல்லாத போது உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்க கிருபை பாராட்டின எங்களுடைய தெய்வமே, நன்றி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனம், தேவனால் இரக்கம் பெற்றவர்கள் என்ற எண்ணங்களோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.